ஒரு ஆட்சினா எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு தமிழ்நாடு, இந்தியா, ஏன் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் முன்னுதாரணமாக மாறிய முதலமைச்சர் விஜயின் நடவடிக்கை. அமைச்சர் பதவியேற்ற அடுத்த கணமே லஞ்சமா பாய்ந்தது கைது நடவடிக்கை. அரண்டு போன தவேக எம்எல்ஏக்கள். அதாவது இப்போது வரும் திரைப்படங்களை தாண்டி இனிமேல் வரப்போகும் திரைப்படங்களையும் தாண்டி இப்போது ஓடிக்கொண்டிருக்கும் சீரியல்கள் மற்றும் டிவி நிகழ்ச்சிகளை தாண்டி உச்சக்கட்ட பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது என்னவென்றால் அது தற்போதைய தமிழக அரசியல்தாங்க. விஜய் என்றைக்கு முதல்வரானாரோ இல்லை முதல்வராவதற்கு முன்பே தேர்தல் முடிவுகள் எண்ணப்பட்ட நாளிலிருந்தே தமிழக அரசியல் என்பது தினமும் தீப்பிடித்து எரிகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்தளவுக்கு நொடிக்கு நொடி பரபரப்பாக சென்று கொண்டிருக்கிறது. தேர்தல் முடிவுகளின் போது அன்றைய தினம் தமிழக வரலாறு பார்த்திடாத, இந்திய வரலாறு பார்த்திடாத ஒரு சம்பவத்தை விஜயின் ஆட்சி செய்து காட்டியதில் பல ஆண்டுகால தமிழக முன்னோடி கட்சிகளை ஒரே தேர்தலில், அதுவும் தவேக சந்தித்த முதல் தேர்தலிலேயே பழம்பெரும் கட்சிகளை வீழ்த்தி முதன்மை கட்சியாக உருவெடுத்தது தவேக. அதன் பிறகு முதல்வராக பதவியேற்பதற்கு தேவையான பெரும்பான்மை இடங்கள் தவேக கட்சிக்கு இல்லை என்றாலும் விஜயின் சாணக்கியத்தனமான செயல்பாடுகளால் யாரையும் பகைத்து கொள்ளாமல் திமுகவை எதிர்த்து களமிறங்கிய தவேக ஆட்சி இப்போது அந்த திமுகவின் கூட்டணி கட்சிகளை வைத்தே ஆட்சியில் அமர்ந்தது. இதுதான் விஜயின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் என்று சொல்ல வேண்டும். அதே சமயம் அதிமுக என்ற கட்சியே இப்போது அழிந்துவிட்டது என்று கூட சொல்லிவிடலாம். விஜயின் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அதிமுகவிலிருந்து சி.வி. சண்முகம் தலைமையிலான எம்எல்ஏக்கள் 20க்கும் மேற்பட்டோர், சரியாக 25 எம்எல்ஏக்கள் விஜய் கட்சியில் இணைந்துள்ளனர். ஆகவே இந்த இடத்தில் விஜயின் அந்த ஒரு தனித்துவத்தை பாராட்டியே ஆக வேண்டும். ஏனென்றால் திமுக கூட்டணி கட்சிகள் எப்போது வேண்டுமானாலும் காலை வாரிவிடலாம் என்ற அந்த ஒரு முடிவோடு அதிமுகவிலிருந்தும் சப்போர்ட்டை எடுத்துக்கொண்டார் விஜய். அதேபோல அதிமுகவை நம்பி மட்டுமே செயல்பட முடியாது என்றும் விஜய்க்கு நன்றாகவே தெரியும். யாரேனும் ஒருவரை நம்பி ஆட்சி செய்தால் அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்கும்படி ஆகிவிடும். ஆகவே 2 பேரையும் சமமாக வைக்க விஜய் முடிவு செய்திருப்பதுதான் விஜயின் இந்த அரசியல் சாணக்கியத்தனத்தின் அதிபுத்திசாலித்தனம் என்றும் சொல்லலாம். அதேபோல முதல்வர் பதவியேற்றதற்கு பிறகு தமிழக மக்களுக்கு பல பிரம்மாண்ட நடவடிக்கைகளை சைலண்டாக செய்து வருகிறார் விஜய். பெண்கள், குழந்தைகள் பாதுகாப்பை பலப்படுத்த சிங்கப்பெண் திட்டத்தை உடனடியாக அமல்படுத்தியிருக்கிறார். அதேபோல போதைப்பொருள் உபயோகிப்பதை தடுப்பதற்கு பல ஊர்களில் அதற்கென்று தனியாக காவல் நிலையங்களை அமைத்து வருகிறார். அது மட்டுமில்லாமல் பொதுமக்கள் பலரும் எதிர்பார்க்காத, இவர் தேர்தல் அறிக்கையில் வெளியிடாத முக்கிய விஷயமான டாஸ்மாக்குகளையும் வரிசையாக மூடி வருகிறார். அது மட்டுமில்லாமல் இதற்கு முந்தைய ஆட்சியில் கொடுக்கப்பட்ட மகளிருக்கான 1000 ரூபாய் தொகையையும் இப்போது ஒவ்வொரு மகளிருக்கும் விஜய் கொடுத்துவிட்டார். இப்படியாக விஜயின் அரசியல் திட்டங்கள் பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்று வரும் அதே நிலையில் தவேகவின் முக்கிய நிர்வாகி ஒருவர் சென்னையில் லஞ்சம் வாங்குவதில் ஈடுபட்டதாக தகவல்கள் வெளியானது. அப்படி அந்த தகவல் வெளியான உடனே முதல்வர் விஜயின் காதுகளுக்கும் அந்த தகவல் சென்றுள்ளது. அதற்கு அதிரடி நடவடிக்கையாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொலைபேசியில் அழைத்து, தவறு யார் செய்திருந்தாலும் தண்டனை நியாயப்படி இருக்க வேண்டும் என்றும், அது நானே செய்திருந்தாலும் தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் என்றும், தவேக நிர்வாகியாக இருந்தாலும் தண்டனை என்பது கடுமையாக இருந்தால்தான் அதை பார்த்து எம்எல்ஏக்கள், அமைச்சர்கள் என யாரும் செய்ய துணிய மாட்டார்கள் என்றும் கராராக கூறிவிட்டாராம் முதலமைச்சர் விஜய். முதலமைச்சர் விஜயின் இந்த ஒரு முடிவு என்பது தவேக எம்எல்ஏக்களை அதிர வைத்துள்ளது. அடசாமி, இனிமே நாம் ஒழுங்கா இல்லைனா நமக்கும் இதே நிலைமைதான் என்பதை தவேக எம்எல்ஏக்கள் ஆழமாக உணர்ந்துவிட்டனர். அது மட்டுமில்லாமல் தவேக கட்சியை சேர்ந்த அமைச்சர்களானாலும் எம்எல்ஏ ஆனாலும் இனிமேல் லஞ்சம் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டால் தண்டனை என்பது நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு கொடூரமாக இருக்கும் என்றும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. யாராக இருந்தாலும் அதிரடியாக உடனே கைது செய்யப்பட்டு பதவிகள் பறிக்கப்பட்டு கடுமையான தண்டனைக்கு உள்ளாவார்கள் என்றும், குறிப்பாக தவேக தலைவர்களாக இருந்தாலும் பொதுமக்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் தவறு செய்யும் போது அதை காவல் நிலையத்தில் புகார்களாக கொடுக்கும்போது வீடியோவாகவும் அந்த புகார்களை பதிவு செய்ய முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். அப்படி வீடியோவாக பதிவு செய்யும் போது பாமர மக்களிலிருந்து பதவியில் இருப்பவர்கள் வரையிலும் யாருமே எந்த ஒரு குற்றத்திலிருந்தும் தப்பிக்க முடியாது. ஆகவே இதுவும் முதலமைச்சர் விஜய் கொண்டு வந்த முதன்மை திட்டமாகும். சரி, நீங்கள் சொல்லுங்கள், முதலமைச்சர் விஜயின் இத்தகைய ஒரு அதிரடி நடவடிக்கைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.